அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் இடம்பெறுகிறது இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோட தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டமா மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் இருவரும் இருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனா. ஆசிரியர் தலையங்கம் திறமை உள்ள ஈழத்தமிழர்களை மோதலாளர்களாக மாற்றும் பிரித்தானிய தலைமையிலான அடுசுனை குழுவினர். படிக்கிற மாணவர்களுக்கு பிரித்தானியா பொறுத்த மட்டும் ஆவணி மாசம் வருது என்றால் ஒரு முக்கியம். இந்த ஆகஸ்ட்ல தான் O லெவல் ரிசல்ட்ஸும் பாருது, A லெவல் ரிசல்ட்ஸும் பாருது. பாத்தீங்கன்னு சொன்னா O லெவல் படிக்கிற பிள்ளைகள் A லெவல் படிக்கிற பிள்ளைகளும் ஆகஸ்ட் வருதுன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருப்பார். அது மாதிரி இப்ப 16 வருஷமாக புலத்துல வாழ்ற ஈழத்தமிழர்களுக்கு சபை மனித உரிமைகள் பேரவையில ஈழத்தமிழர்களுக்கான அறிக்கை வருதுன்னா அதுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்த மாதிரி. இப்ப இந்த முறை 6ஆம் தேதி, இந்த அக்டோபர் 6ஆம் தேதி ஐக்கிய சபை ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்காக வேலை செய்வதற்கான தேர்வு முடிவு வெளியிடும் நாள். அன்றைக்கு தான் 6ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவை அடுத்த 2 வருஷத்துக்கு, இப்ப இந்த வருஷம் 3 வருஷமா வருது, 3 வருஷத்துக்கான என்ன திட்டங்களை செய்ய போன்றார்கள் என்கின்ற ஒரு முக்கியமான வாரம் இந்த வாரம். இப்ப உலகத்துல அது இன்னொரு பக்கத்துல முக்கியமானதா இருக்குது. ஒரு பக்கத்துல புதிய தாராண்மவாதம், இந்த நியூ லிபரலிசம்ன்றது இன்றைக்கு உலகளாவிய நிலையில நாடுகளையே ஒழுங்கி வரும் அபாயகரமான ஒன்றாக இருக்கிறது. இந்த நியூ லிபரலிசத்துல பிரச்சனை என்னன்னு சொன்னால், அரசாங்கம் தன்னுடைய மூலதன தேவைகளுக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு தன்னுடைய செலவை குறைக்க வேணும். அப்ப அரசாங்கங்கள் தங்களுடைய செலவை குறைக்கிறதுலாம் இன்றைக்கு முக்கிய கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப அமெரிக்காவை பொறுத்த மட்டும் கூட அங்க ட்ரம்ப் ஒரு சில மாநிலங்களுக்கான மத்திய அரசாங்கத்துடைய வழங்கல்களை நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு கட்டம் 1ஆம் தேதி வந்தது. அது 1ஆம் தேதி அது ஏற்பட்டதால இப்ப அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அமெரிக்க அரசாங்க முறைமை கவர்மெண்ட் அப்படியே செயலிழந்து போயிருக்குன்னு சொல்லுகின்றார்கள். அதாவது மருத்துவ துறைகள் எங்களை நாளாந்த அத்தியாவசிய பொருட்களை, அத்தியாவசிய சேவைகளை தவிர்ந்த மற்ற நாளாந்த துறைகள் எல்லாம், நாளாந்த வேலைகள் எல்லாம் செயலிழந்த நிலையில் இருக்கின்றால் அவற்றுக்குரிய பணம் வழங்கப்பட மாட்டாது. அதே மாதிரி அரச உதவிகள்ல தங்கி இருக்கிறவர்களுக்கும் எந்த விதமான உதவிகளும் கிடைக்காம போறதுக்குரிய சூழ்நிலை இருக்குது. என்ற ட்ரம்ப் தன்னுடைய பாணியில சட்டத்தை கொண்டு வந்தது எந்த மாதிரியான நிலைமையில் இருந்தால் தான் நாங்கள் மத்திய அரசாங்கம் பணங்களை வழங்க வேண்டும். அது செனட்ல தோற்கடிக்கப்பட்ட ஒரு சூழல்ல அவர் காசு கொடுக்க மாட்டேன்னு வச்சிருக்க போறார். இவையலால காசு எப்படி பெருக்கிறேன்னு தெரியாம நிக்கிற நிலையா இருக்குது. அப்ப இப்ப மக்கள் வாழையில நிலையில நிக்கணும். அமெரிக்கா தான் நோக்கி எல்லாரும் ஓடினது. ஆனா அமெரிக்கால அப்படி ஒரு பிரச்சனை நிக்குது அங்க. அப்ப அந்த நேரத்துல இங்கால பக்கத்துல பாத்தீங்கன்னா உண்மையில காரணம் பொருளாதார நெருக்கடி தான். அமெரிக்கா இன்றைக்கு ட்ரம்புக்கு மேல எல்லாரும் குறை சொன்னாலும் ட்ரம்ப் இந்த வரிகளை விதிக்கிறதும், அந்த நாட்டோட போய் யுத்தத்துக்குள்ள இறங்குறது, இந்த நாட்டோட யுத்தத்தை நிறுத்துறன்னு போய் யுத்தத்துக்குள்ள இறங்குறது, யுத்தத்தை நிறுத்துறன்னு தான் யுத்தத்துல இறங்குறது, யுத்தத்துக்கு போறாண்டு போற இல்லை, யுத்தத்தை நிறுத்தினா யுத்தத்துக்குள்ள இறங்கி கடைசியா நடக்கிறது என்ன, ஒரு மாதிரி அங்க இருக்கிற ஆயுதங்களை தள்ளி விடுறதும், அந்த நாட்டிலிருந்து என்ன மாதிரியாக நிறைய எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற தற்கால நவீன அணுயுகத்துக்கு தேவையான மூலிகங்களை அள்ளிக்கொண்டு வரலாம் என்றுதான் பிரச்சனையா இருக்குது. அதே நேரத்துல இப்ப சீன ஜனாதிபதியோட கூட 4 வாரத்துக்குள்ள பேசணும்னு நிக்கிறேன். சோயா பிரச்சனையா போயிடுச்சு. இந்த சோயா பிரச்சனையா போச்சுட்டா அமெரிக்காவில் பெரிய உணவு பிரச்சனை வேற. அப்ப இப்ப சோயாவுக்காக தான் இப்ப ட்ரம்ப் தீயோட பேச போறதுக்கான காரணம் வேற ஒன்றும் இல்லை, சோயாக்காக. அது சீனாவுக்கு வழியாக தெரியும். ஆனால் அவங்க சிரிச்சு கொண்டு தங்களை வேலையை செய்து கொண்டு போறத பார்க்கக்கூடியதா இருக்குது. அது ஒரு பக்கமா இருக்கு. அதே நேரத்துல இங்கால ஐரோப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துல முந்தி உலக பெரிய பாதுகாப்பு எல்லாம் கட்டி எழுப்பிச்சுன்னா பிறகு இப்ப என்னடா ட்ரோன்களால சுவர் எழுப்பணும்ன்ற நிலையில நிக்கினான். ட்ரோன்களால சுவர் எழுப்புறா எல்லையில கொண்டே வச்சு ட்ரோன்களை பெருமளவுல கொண்டு வைக்க வேணும். அது மாத்திரம் இல்லை,
ஒரு நாளைக்கு 500, ஒரு நாளைக்கு 1000 ட்ரோன் சொல்லி அனுப்புறதுக்காக தான் தயாரிக்க வேணும். சரி, இதெல்லாம் செய்யலாம். காசுக்கு எங்க போறீங்க? உற்பத்தி காலநிலை சீர்கேடு காரணமாக இன்றைக்கு உலகம் முழுக்க உற்பத்தி அப்படியே அடியோட நொறுங்கி கொண்டு போகுது. என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்குது. அங்கால சாதாரண உற்பத்தியே பிரச்சனையா இருக்கிற நேரத்துல நீங்க என்ன மாதிரி ட்ரோனால சீரழிப்ப போறீங்க? அப்படி ட்ரோனால சீரழிப்புனா ஒன்றில் நீங்கள் அமெரிக்காட்ட பிச்சை எடுக்க வேணும், இல்லாட்டி சீனாட்ட பிச்சை எடுக்க வேணும். அப்ப நீங்கள் இப்ப சீனாட்டை மூட வேண்டி இருக்குது, அமெரிக்காட்டை மூட வேண்டி இருக்கு. இப்ப அந்த பன்முகத்தன்மை, பன்முகத்தன்மையில போலரைசேஷன், அதாவது துருவாக்கம் முனைவாக்கம் பன்முகத்தன்மையா போயிட்டு இருக்கு. இன்றைக்கு எந்த நாடு எதை செய்யும், எந்த நாடு எப்படி நடக்கும்னு சொல்லலாம் இருக்கு. அப்ப அப்படியான ஒரு சூழல்ல உலகம் மாறிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்துல காசாவை பாத்தீங்கன்னா, காசால ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு வந்திருக்கு. அதாவது நாங்கள் ஒரு இடத்தை திட்டம் போட்டு அந்த இடத்தை எடுத்து நாங்கள் எங்களுக்கான உண்டாக மாற்றுவோம் என்று முடிவெடுத்தோம் என்று சொன்னால், இந்த வல்லாண்மை நாடுகள் அதற்கேற்ற மாதிரி நாங்கள் மக்களை நகர்த்தி, அரசியலை நகர்த்தி அந்த இடத்துல போய் நாங்க இறங்கிடுவோம். இதான் இப்ப எங்களை பொறுத்த மட்டும் கூட எங்களுக்கு எது மேலாண்மையாக இருக்குதோ அது அங்க நின்றுதான் நாங்க எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் இப்ப இன்றைக்கு நத்தஞ்சாக இந்த சிங்களத்துல ஒரு பழமொழி இருக்குது, புலிகிற வாழை பிடிச்சவன் கதைன்னு சொல்லி. அதாவது ஒருவர் போய் சிறுநீர் கழித்து கொண்டு நிக்கல, அவர் குனிந்து பார்த்தால் எந்த பக்கம் வேலிக்குள்ள வந்திருந்தா புலிகிற வாளுக்கு மேல நிக்கிறார். வாளுக்கு மேல நிக்கிறாருன்னு சொன்னால் அதை அவர் அமர்த்தி பிடிச்சு கொண்டு இருக்க விட்டால் வேலியை பிடிச்சு கொண்டு ஆளை கொன்றோம். சரியா? அது மாதிரிதான் இப்ப இந்த நெத்தன்யாகு எடுத்தீங்கன்றாலும் சரி, இல்ல செலன்ஸ்கி எடுத்தீங்கன்றாலும் சரி, இவையோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், என்ன மாதிரியாக யாரை நாங்கள் எந்த நேரத்துல திருப்திப்படுத்துறோம்னு சொல்லி அவை தங்களுக்கு ஒரு காவடி ஆட்டம். அப்ப மக்கள் மறக்கப்பட்ட ஒரு தன்மையாக போகுது. அப்ப மக்கள் மறக்கப்பட்ட தன்மையா போயிக்கல, இங்க மேற்குலகத்திலேயே இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கீங்களே. இப்ப இலங்கையில எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இப்ப நீங்க நினைக்கிறீங்களா சர்வதேச மட்டத்துல இப்ப எங்களோட பிரச்சனை பெருசாக வரும்ட்டு? இதுதான் சிக்கலான விஷயம். இந்த சர்வதேசத்துக்குள்ள வர்ற மாற்றங்கள் எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், அது அரசியல் ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, காலநிலை சீர்கேடு சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அங்க அனுரகுமார திசுநாயக்க என்ன மாதிரியாக மஹிந்த ராஜபக்ஷவும் கோத்தபாய ராஜபக்ஷவும் இது சிங்கள நாடு, சிங்கள சட்டம், அதுக்குள்ள வாழ்றவர்கள் இருக்கின்றார்கள், இங்க இனப்பிரச்சனை இல்லைன்ற மஹிந்தா தொடர்ந்து கோத்தபாய இங்க நாங்கள் சிங்கள மக்கள் பெரும்பாலான வாக்கெல்லாம் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் அவர்களுக்கே பணி செய்வோம் என்று சொல்லி அந்த திருவெம்பாவையில அந்த பணி செய்வதை பற்றி மாணிக்கவாசகர் பாடின பாடல அப்படியே சிங்கள மக்களுக்கு பாடிப்பட்டு போனார், உங்களுக்கே பணி செய்வோம். இப்ப இவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, இந்த இலங்கை ஸ்ரீலங்காவுக்கு அனுசரணையாளராக இருக்கிற இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுல இருக்கிற பிரித்தானியாவை தலைமையாக கொண்ட குழுவுக்குள்ள இறங்கி அங்க தன்னுடைய சிங்கள பௌத்த பேர்மா தலைவர்கள் மஹிந்த கோத்தபாய வழியில தானும் இருக்கிறார்ன்றத சிங்கள மக்களுக்கு நிரூபிச்சு உங்களுக்குத்தான் பணி செய்யறன்ற சொல்லித்தான் அவர் அங்க தேர்தலில் நிக்கலாம். அந்த சிக்கலுக்காக அவர் என்ன செய்விட்டார், இங்க கடந்த முறையில இந்த அறிக்கையில இனப்பிரச்சனை இருந்தது. அந்த இனப்பிரச்சனை இருந்தத இந்த முறை இந்த இனன்ற சொல்ல வெட்டி விட்டா பிரச்சனை வேற. பிரச்சனைக்கு இன்னொரு சொல்லு மோதல். அப்ப மோதலாளர்கள் இப்ப கான்ஃபரன்ட் வேற, கான்ஃபரன்டேஷன் வேற, நீங்கள் லிபரேஷன் ஸ்ட்ரகிள் வேற. இலங்கையில ஈழத்தோட நடத்தினது லிபரேஷன் ஸ்ட்ரகிள், அது கான்ஃபரன்டேஷன் அல்ல. இது அந்த தன்மையை மாத்தி இப்ப என்னண்டு வந்திருக்குது, மோதலாளர்கள். முதலாளர் அழகான சொல்லு. அப்ப இந்த மோதலாளர் என்று போட்டா, மோதலாளர்களுக்கு தமிழ்ல சாதாரணமான சொல்லி இருக்குது, சண்டியன் என்றால் சாதாரணமான சொல்லு. அப்ப ஈழத்தமிழரை சண்டியங்களாக இனப்பிரச்சனை என்ற சொல்லையும் விட்டு சண்டியங்களாக்கி இருக்கு. 16 வருஷம் படாத பாடுபட்டு எத்தனையோ விதத்துல தங்களையே அர்ப்பணித்து இந்த ஐக்கிய நாடு சபையில
ஈழத்தமிழருக்காக பணி செய்தவர்கள் எல்லாருக்கும் வந்து அருமையான ஒரு விருதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இனி வந்து நாங்கள் வந்து எத்தனை கான்ஃபிளிக்ட் என்றே சொல்ல மாட்டோம், கான்ஃபிளிக்ட் என்று சொல்லுவோம். அப்ப மோதல் பிரச்சனைன்னு சொன்னா அது நாட்டு சட்டத்தால தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அப்ப எல்லா பிரச்சனையும் அதோட அந்த மோதலாளர் என்ற சொல்லோட முடிஞ்சது கதை. அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலால் இன்னொன்றும் இருக்குது. அதாவது உலகத்துல வந்து சிறுபான்மை இனத்தவருடைய பாதுகாப்புன்னு சொல்லி அனைத்து உலக சட்டங்கள் இருக்குது. அந்த சிறுபான்மை இனத்தவருக்கு எதிரான பிரச்சனைகள் நடந்தால் அனைத்து உலக சட்டங்களால பேணப்பட வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இங்க வந்து இந்த மோதலாளர்கள் அல்லது பிரச்சனையாளர்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா, பிரச்சனையாளர்களுக்கு அந்தந்த நாட்டினுடைய சட்டம் தான் பெரியது. அப்ப இப்ப ஒரு மாதிரி இந்த சரியான வளைஞ்ச பாதையில வாகனம் செலுத்துறவர் எப்படி அந்த வளைஞ்ச பாதைக்கெல்லாம் ஒரு மாதிரி வெட்டி கிட்டி எடுத்து நேரான பாதையில கார ஓட்ட திரும்புவாரு, அது மாதிரி வந்து அனுரா வந்து படாத பாடுபட்டு இப்ப கடைசி எல்லாத்தையும் விட்டு கோத்தபாய மகிந்த ஆட்களை விட கூடுதலாக நான் வந்து வெற்றி வீரனவாளர் என்று இப்ப அவற்றை ஸ்போர்ட்ஸ் கார் வந்து வேகமா போகுதுன்னு சொன்னா, நான் இப்ப மோதலாளர்ன்றே மாத்தி போட்டேன். இனி வந்து ஒருத்தர் வந்து இலங்கைக்குள்ள வந்து நீங்கள் வந்து இலங்கையுடைய சட்டத்துக்கு அப்பால வந்து பிரச்சனையை நீதி வழங்க கேட்க இயலாது என்று அந்த பெரிய மகிழ்ச்சியோட அவர் இப்ப அமெரிக்கால இருந்து ஜப்பானுக்கு போய் ஜப்பான்ல வந்து அங்க என்னென்ன மாதிரி எல்லாம் ஜப்பானோட சேர்ந்து பொருளாதார திட்டமிடலாம் பொருளாதார திட்டமிட்டு கொண்டு அங்க பறந்து போயிருக்கிற அங்க. அப்ப இப்படியான ஒரு சூழல்ல வந்து பிரித்தானியாவை பொறுத்த மட்டில பிரித்தானியா வந்து 1945ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி தான் சோல்பெரி அரசியலமைப்பை வெளியிட்டது. இந்த சோல்பெரி அரசியலமைப்பு 1944ஆம் ஆண்டில இருந்து ஒரு வருஷத்துக்கு அந்த விசாரணைகள் எல்லாம் நடைபெற்றது. அந்த ஒரு வருஷ காலமும் அதோட சண்டை பிடிச்சதுன்னு சொன்னா அமரர் ஜிஜி புனம்பலம் தான் சண்டை பிடிச்சது. இந்த சட்டத்தின் மூலம் அதுக்குள்ள எதையாவது கொண்டு வந்து சேர்க்கணும் என்று ஒரு பெரிய ஒரு யுத்தத்தையும் நடத்தி முடிச்சது சட்ட ரீதியாக. அப்ப அவ்வளவும் செய்தும் கடைசியாக வந்து என்ன நடந்தது? அட்லி கட்சியுடைய பிரதமர் அட்லி பிரபு. அப்ப அட்லி பிரபு வந்து என்ன செய்தாருன்னு சொன்னா, சோல்பெரி அரசியலமைப்பை சிங்கள மக்களுக்கு சார்பாகத்தான் வெளியிட்டார். இது லேபர் கட்சியில் ஆட்சியெல்லாம் நடந்தது. அதுலதான் நாங்கள் வந்து சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைமைக்குள்ள ஆட்சிக்குள்ள வந்து ஈழத்தமிழர் இணைக்கப்பட்டதாக அமைந்தது. அப்படி இணைக்கப்பட்டதால எங்களுடைய தாயக எல்லைகளை 1833 இணைச்சார்கள். பிறகு வந்து 1931 வந்து டொனமூர் அரசியலமைப்பு ஊடாக வந்து எங்கள பக்கத்து ஆட்சிக்கான சட்டசபை எங்களுக்கும் சிங்கள பக்கத்து ஆட்சிக்கான சட்டசபையை சிங்களருக்கும் கொடுக்காம சிங்களருக்கும் தமிழருக்கும் பொதுவான சட்டசபை பொறுப்பாட்சி என்றெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்து விட்டார்கள்னு சொன்னால், நாங்கள் மக்கள் தொகையில குறைந்தவர்களாக தான் யாழ்ப்பாண ஆட்சியிலும் சரி வன்னி ஆட்சியிலும் இருந்தாங்க. அவர்கள் வந்து கண்டி ஆட்சி கோட்டை ஆட்சியில வந்து சனத்தொகையில பெரியவர்களா இருந்தவர்கள். அப்ப அவர்களை கொண்டு நினைச்சு விட்டோம்னா அவர்கள் பெரும்பான்மை ஆட்சி, நாங்கள் சிறுபான்மை ஆட்சி, பெரும்பான்மை சிறுபான்மை என்று வந்து பெரும்பான்மையினருக்கே நாடு என்ற நிலையை உருவாக்கினது பிரித்தானியா. அப்ப அன்றைக்கு செய்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பிரித்தானியா இந்த நேரத்துல இலங்கையில என்ன நடந்தது என்றதை சொல்லி வடக்கு கிழக்க நாங்கள் வந்து தனியான அரசாக கைப்பற்றினாங்கள், கண்டி அரசு தனியாக, காலி அரசு தனியாக கைப்பற்றினாங்கள். ஆகவே உங்களுக்குள்ள வந்து அந்த மாதிரியான ஒரு வரலாற்று பரிணாமம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய நிலத்தை அவர்கள் பாதுகாத்து அவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியில் எடுக்கட்டும், நீங்கள் உங்களுடைய நிலத்தை பாதுகாத்து உங்களுக்கான பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியில் எடுங்கள். இதுக்குள்ள உங்களுக்குள்ள வந்து இணைஞ்சு நின்று நீங்கள் இலங்கை தீவை பாதுகாக்கணும் சொல்ல வேண்டியவர்கள் இவர்கள். அது ஒன்றையும் சொல்லாமல் ஸ்ரீலங்கா இன்னத்தை சொல்லுதோ அதையே செய்தார்கள். அப்பையும் அன்றைக்கு வந்து இலங்கை அரசாங்கமாக இருந்த சிங்கள பெரும்பான்மை அரசாங்கம் என்னத்தை சொல்லிச்சோ அதையே செய்தார்கள். இன்னொன்று என்னன்னா, இந்த சிலோன் என்ற சொல்லி கடைசி மட்டும் வந்து வரலாற்றுல இல்லாத சொல். இலங்கை ஸ்ரீலங்கா என்று சொல்லித்தான் இருந்தது. சிலன் என்றது வந்து போர்த்துகீச மரபுகளால வருகுது. ஆனால் அப்படி வரைக்குல அதை கொண்டு வந்து முழு இலங்கைக்குமான ஒரு சொல்லாக மாத்தி ஒரு திங்ஸ் சொல்லி அந்த அமரர் ஜிஜி புனம்பலத்தோட 1939 44 மட்டும் 5 வருஷம் முரண்பட்டு கொண்ட அந்த
கோல்கட் அன்று ஒன்று அந்த ஆளுநர் வந்து முழுக்க முழுக்க அவற்ற திட்டம் அப்படி இருந்தது. இந்த சிலனிஸ் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டாந்து இல்லாம அந்த சிலனிஸ் என்ற எண்ணத்துல வந்து ஆங்கிலம் படித்த சொத்துடமா உள்ள அவர்கள் வந்து அந்த தன்மையோட இருக்கட்டும் அரசியல் அமைத்தார்கள். அவை இவ்விதமான வேலைகள்லாம் செய்து இந்த பிரச்சனையை ஏற்படுத்திய பிரித்தானியாவுக்கு இன்றைக்கு வந்து பலஸ்தீன மக்களுக்கு நீங்கள் இன்றைக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்கிறீங்க, நல்ல விஷயம். ஆனா அதை கொடுத்தது மூலம் 1933 இங்க உருகுவேயில நடந்த நாடுகளை எவ்விதமாக அங்கீகரிக்கிற அந்த கன்வென்ஷன்ல அந்த மாநாட்டுல வந்து நாட்டில் மக்கள் தொகை அதோட சேர்த்து அரசாங்கம் இருக்க வேணும் என்று அங்கீகரிச்சார். ஆனா இப்பொழுது பிரித்தானியா வந்து பலஸ்தீனத்தை வந்து ஒரு தேசமாக அங்கீகரிக்கல வந்து அந்த பலஸ்தீன மக்களுடைய மனிதாய தேவைகளின் அடிப்படையில வந்து அங்கீகரிச்சிருக்கிறார்கள். அப்ப இப்ப நீங்கள் வந்து எங்களையும் வந்து அதே மாதிரியாக மனிதாய தேவைகளின் அடிப்படையில நாங்கள் அங்கேயும் இரு தேசத்தை ஒரு தேசமாக்கினோம். அதனோடினால அங்கேயும் வடக்கு கிழக்குல ஒரு தேசம் இருந்தது. உண்மையில வந்து காலியில ஒரு கோட்டையில ஒரு தேசம், கண்டியில ஒரு தேசம் இருந்தது. கண்டியில இருந்த தேசத்தையும் கோட்டையில இருந்த தேசத்தையும் எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயக்கா தான் ஒரு தேசமா மாத்தினார். அவர் வந்தோன்னு 1924 கொண்டு வந்த அரசியல் தீர்வுகளை வந்து கண்டி ரட்டசபாவை, கோட்டை ரட்டசபாவை, யாழ்ப்பாண ரட்டசபான்னு சொல்லி 3 அரசுகளுக்குரிய நிலவும் 3 அரசுகளுக்கும் இருக்கட்டும், நாங்கள் வந்து ஒற்றுமையாக மக்கள் நின்று பிரித்தானியாவுக்கு எதிராக போராடுவோம் தான் கொண்டு வந்தார். அப்ப வரைக்கும் அங்க 3 தேசம் இருந்தது, கண்டிய தேசம், கோட்டை தேசம், யாழ்ப்பாண தேசம். அப்ப இந்த வரலாற்று உண்மைகளை இந்த வருஷத்துல தயவு செய்து எல்லாரும் வெளிப்படுத்த வேணும். என்னன்னு சொன்னா அப்படி வெளிப்படுத்துறோம்னா இன்றைக்கு வந்து வரலாற்றை திரும்பி பார்க்கிற நிலையில உலகம் முழுக்க இருக்கு. இல்லாத வரலாறு திரும்பி பார்க்கப்படுது. அந்த மீள்வாசிப்புக்கு உதவிட்டு வேண்டுதான் இந்த முறை இலக்கிட ஆசிரியர் தலையங்கத்துல இந்த பிரித்தானிய காலத்துல வந்து பிரித்தானிய அரசு விதமாக வந்து ஈழத்தமிழர்களுடைய இறமையுடன் கூடிய தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகள் இழக்க வச்சென்ற விவரத்தை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சுருக்கமான ஒரு அரசியல் வரலாற்று தான் இந்த பதிவு செய்திருக்கிறோம். ஏனென்றா இதை வாசிக்கிற இளம் பிள்ளைகள் வந்து இதை தெரிஞ்சு கொள்ளணும். மற்றாக்களும் இதை தெரிஞ்சு கொண்டு நாங்கள் இது எங்களை பிரச்சனை இறம பிரச்சனை, எங்களோட பிரச்சனை வந்து மொழி பிரச்சனை இல்லை, எங்களோட பிரச்சனை வந்து மத பிரச்சனை இல்லை, எங்களோட பிரச்சனை வந்து சாதி பிரச்சனை இல்லை, எங்களோட பிரச்சனை பிரேச பிரச்சனையும் இல்லை, எங்களோட பிரச்சனை வந்து இறம பிரச்சனை. எங்களோட பக்கத்துல இருக்கிற மண்ணை வந்து நாங்கள் அந்த நாட்டிலிருந்தே வாழ்ந்து கொண்டிருக்கோம், அந்த மண்ணில நாங்கள் வாழ விடு. இதனுடைய பிரிவினை இங்க கேள பயங்கரவாதத்துக்குள்ள போய் ஒரு அச்சுறுத்த வேண்டிய தேவையும் இல்லை. என்னன்னு சொன்னா நாங்க எங்களிடம் வாழ்றோம். அந்த மண்ணில வாழ்றதுக்கான அந்த எங்களுடைய வாழ்க்கையை உறுதி செய்ய கேட்க வேண்டிய நேரமாக இருக்கின்றதுதான் இதனோட ஆசிரியர் தலையங்கம் வந்து எடுத்து விளக்குது. அதே நேரத்தில் பிரித்தானியாவுக்கு நாங்கள் அதன் குறிப்பாக லேபர் கட்சிக்கு அதை சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. என்னென்றா அந்த நேரத்துல அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய செயலாளராக இருந்த சட்டத்தரணி சிவசுப்பிரமணியம் அவர்கள் பின்னர் கோப்பை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கதிரவேப்பிள்ளை எம்பியுடைய தகப்பன், அவர் வந்து அந்த நேரத்துல வந்து அட்லி பிரபுட்ட வந்து லேபர் கட்சி வந்து சிறு தேச இனங்களுடைய தன்னாட்சி உரிமைக்காக நீங்க மதிப்பளித்து எல்லா இடத்திலும் அவர்களுக்கான அரசியலமைப்பு உருவாக்குறீங்க, எங்களுக்கும் நாங்கள் சிறுதேச இனம் என்ற முறையில யாழ்ப்பாண அரசையும் வன்னி அரசையும் கொண்ட சிறுதேச இனமாக இப்பயும் இருக்கிறோம். ஆகவே அந்த முறையில வந்து எங்களுக்கான உரிமையை தாருங்கன்னு நேரடியாக கூட கேட்டு பார்த்தாரு. அப்ப இப்பயும் வந்து எல்லாரும் என்ன கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான தமிழர், லேபர் கட்சிக்கான தமிழர், லிபரல் கட்சிக்கான தமிழர் என்று சொல்லி கோயில்ல வந்து காவடியல் வரைக்குல வந்து பழனி காவடி, இங்க எங்க திருச்செந்தூர் காவடி அப்படின்னு சொல்லி காவடியில் ஒரு பக்கத்தால வேற அந்த காவடியை வந்து திருச்செந்தூர் காவடி வருது, இது பழனி காவடி வருது அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன மருதமலை காவடி வருதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கேயும் காவடிகள் கணக்கு இருக்குது. ஆனா எல்லா காவடிகளும் எடுத்து கடைசியா முடிச்சு வச்சிருக்கிறது என்னன்னு சொன்னா நீங்க மோதலாளர் என்ற பதில். இந்த நிலை இனியும் வராமல் தயவு செய்து இளம் சந்ததியிட்ட அவர்களுக்கு அரசியல் தெரியும், சர்வதேச சட்டங்கள் தெரியும், அதே நேரத்துல வந்து பொருளாதாரத்தன்மை தெரியும். இப்பொழுது பொருளாதாரத்துக்கு இல்லாம நகர்ந்து கொண்டிருக்குது. அவை இதுகளை செயற்படுத்தி பார்க்கறதுக்குரிய முறையில வரலாற்றை இந்த கிழமை சிந்திப்போம், அடுத்த கிழமையில வந்து ஒவ்வொன்றா சிந்திச்சு கொண்டு போவோம். அதே நேரத்துல வந்து இனி கதைச்சி பிரயோசனம் இல்லை. தயவு செய்து ஒவ்வொன்றிலும் சின்ன சின்ன குழுக்களாக வந்து நீங்கள் வந்து விதமாக உங்களுடைய மண்ணினுடைய மக்களினுடைய தன்மைகள் என்ன, அவர்களுடைய பரிணாமம்,
எப்பயும் வந்து மிக முக்கியமானது இந்த எவல்யூஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. இப்ப எங்களுடைய பரிணாமம் என்னன்று தெரியாம இருக்குது. இப்ப இந்த போன கிழமை கூட என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நவராத்திரின்றா புதிய இரவுகள் தான் கருத்து. அந்த புதிய இரவுகள்ல வந்து உண்மையில வந்து தாய் வழி சமுதாயமாக இருந்து தாய் தெய்வ வழிபாட்டுக்குள்ளாக வந்த ஒரு மக்களுடைய வழிபாட்டு முறையாது. ஆனா அதனுடைய சமூக இயல்தன்மைகளோ, தொல்லியல் தன்மைகளோ, மானுடியல் தன்மைகளோ, வரலாறோ ஒன்றுமே தெரியாத நிலையில வந்து எல்லாம் வந்து இப்ப அமெரிக்காக்காரன் வந்து செவ்வாய்க்கு போறதுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான், சந்திரனை போறதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு கோயில்ல ஒரு சாமி இருக்குது. அந்த சாமிக்கு முன்னால போய் நின்றோம்னா நேரையே நாங்கள் வந்து சாமிகிட்டே போயிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த சைவம் உண்டான, வைணவம் உண்டான, கிறிஸ்தவம் உண்டான எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலைகளிலிருந்து விடுபட்டு மக்கள் தங்களுடைய உழைப்பால தான் இதையும் மாற்ற வேணும். அதை சொன்னது வந்து பாண்டிய முதலமைச்சராக இருந்த மாணிக்கவாசகன் சொன்னார், நமச்சிவாய யாவருக்கும் ஊதியமே, அதாவது வந்து உங்களுடைய உழைப்புக்கு ஊதியம் தான் கடவுள். அதைத்தான் வந்து வள்ளுவரும் சொன்னார், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதம் மெய்வருத்த கூலி தரும். ஆகவே உழைக்கின்ற நேரம் வந்துட்டு அரசியல் குலைக்க வேணும், பொருளாதாரத்துக்கு குலைக்க வேணும், சமூகத்தை ஒன்றுபடுத்துறது குலைக்க வேணும். அப்ப இதுக்கு ஒன்றுதான் அந்த ஒருமைப்பாடு. ஒருமைப்பாடு இல்லாமல் எங்களுக்குள்ள வந்து பல்குழுவும் பால்சை முற்பகையுமாக நாங்க இருக்க போறோம் என்று சொன்னால், மோதலாளர்கள் என்றவர் சொன்னதை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்பதுதான் வெளிப்படையான உண்மை என்றுதான் இந்த ஆசிரியர் தலையங்கத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்து. நன்றி மாஸ்டர். அரசர்களுடைய மாஸ்டருடைய இந்த தலையங்கத்தை பார்க்கும் பொழுது மோதலாளர்கள் என்று கூறுவதை கேட்டவுடன் ஆரம்பத்தில் புரியவில்லை எனக்கு. அதாவது உலகுக்கே நடைமுறை அரசி நடத்தி காட்டி எல்லா துறைகளிலும் எல்லா கட்டமைப்புகளையும் உருவாக்கி இயங்கி உலகையே வியக்க வைத்த ஈழத்தமிழர் இனம் இப்பொழுது 16 ஆண்டுகள் கழிந்து மோதலாளர்கள் என்று சொல்வது எப்படி அங்கிருந்து இங்கே வந்தோம் என்று எனக்கு ஒரு கூறுவீர்களா? நாங்கள் முதலில் கீழே இருந்து மேலே வந்தோம். இப்ப மாஸ்டர் கொஞ்சம் பேர்கள் கூறிக்கொண்டிருந்தார். அவர்கள் எல்லாம் எங்களுக்காக செயற்பட்டவர்கள் என்று நானும் சின்ன வயதுல சமூக கல்வி புத்தகத்துல சோல்வரி அடைக்குழு, அந்த அடைக்குழு இது கண்டு படிச்சிருக்கிறேன். ஆனா அப்ப இவையெல்லாம் இருந்தவ. ஆனா எல்லாருமா சேர்ந்துதான் எழுதி கொடுத்து நீங்களும் சந்தோஷமா இருப்போம் என்று பின்னுக்கு இப்ப ரஷ்யாவானா இருந்தாலும் அமெரிக்கனாக இருந்தாலும் பிரித்தானியக்காரனா இருந்தாலும் அவன் பின்னுக்கு தன் இனத்தை நோக்கி 20 வருஷத்துக்கு பிறகு 50 வருஷத்துக்கு பிறகு என்னவா இருக்கணும்ன்றதை யோசிப்பாங்க. ஆனால் எங்களுக்கு வாய்ச்சவர்கள் அன்று மட்டும் தாங்கள் சந்தோஷமா இருந்தா காணும், பிள்ளையார் குட்டியால் குடும்பத்தோடு என்று இருந்து போயிட்டுன. அதையெல்லாம் மீறி ஒருவர் எல்லாத்தையும் மேலே தூக்கி வந்ததுதான் நீங்கள் கூறிய நடைமுறை அரசு, தமிழீழ நடைமுறை அரசு. அது இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருந்தது. யாரும் தொட முடியாது ஒரு நிலையாகத்தான் இருந்தது. ஆனால் தேசிய தலைவர் அடிக்கடி கூறுவது போல, ஒருவர் ஒன்றை செய்து விட்டால் அவரையே கடவுளாக்கி அவரையே தலையிலே எல்லாத்தையும் பொறிச்சு போட்டு நாங்கள் அவர் சொல்றதை மட்டும் செய்து கொண்டிருக்கிறதை தவிர நாளைக்கு நானும் அதை மாதிரி வரணும், அவரை மாதிரி இருக்கணும் என்று இவரும் சிந்தித்தது இல்லை. 2009 வீழ்ந்த போது மீண்டும் அதை தூக்குவதற்கு ஒருத்தரட்டும் வலிமையிட்டனர். தப்பி ஓடினார்கள். இப்ப நீங்கள் படம் பார்க்க போறீங்க, படம் முடிஞ்சோன்னா எல்லாரும் வீட்டில ஓடுறதான ஒரு திசையான, உங்களோட வீடுகள் இந்தந்த திசையில இருக்கோ அந்த திசையில ஓடுறோம், அதே மாதிரி ஓடிட்டாங்க இல்ல. பிறகு அந்த ஓடினவர்கள் பிறகு தாங்கள் ஒரு விடுதலைக்கு உழைக்கிறது மாதிரி ஒரு நாடகம் போட்டாங்க. என்றால் ரியலுக்கும் ரீலுக்கும் வித்தியாசம் இருக்கப்போ, ரியல் தான் இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது. இந்த 2009க்கு பிறகு வந்தது ரீல். அப்ப அவங்கள் தான் இப்ப மாச சொன்ன இடத்துக்கு கொண்டு விட்டுருக்காங்க. சரியோ, இப்ப எங்க உழவு பாடுபட்டு ஓடுபட்டு ஐநாவுக்கு திரிஞ்சு அட்வகசி செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம் என்று அவனாரவோ தண்ட பூகோள அரசியல் நலனுக்காக எழுதின தீர்மானத்தை தான் எழுதினா வந்து மக்களுக்கு சொல்லி எல்லாம் செய்து கொண்டு இந்த நிலையில விட்டு இருக்கிறார். இதற்குரிய காரணம் என்ன? இப்ப இது யார்
இது இது ஏன் இவ்வாறு நடந்தது என்று யாரும் கேட்டால் அதுக்கு ஒரு வரி பதில் இல்லை. போய் நாங்கள் உண்மை பேசவில்லை, என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் யாரும் சொல்லவில்லை. இப்ப தாயகத்துல ஒரு ஐநாவின் தீர்மானத்தை எரித்தார்கள் என்று சொல்கிறார். அது சரியான விடயம், எரித்தார்கள், அது சரியான விடயம். எரித்த தீர்மானத்தை நிறைவேற்ற நீங்கள் ஏன் போக வேண்டும்? தாயக மக்களால் நிராகரிக்கப்பட்டதை நீங்கள் இனி ஐநா வாசலில் உங்களை காண்பதே மிகப்பெரிய ஒரு குற்றமாகத்தான் இருக்கு. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் இதுதான். அன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் இங்கே ஒரு பிரித்தானியாவில் ஒரு இலங்கை அரசின் ஜாப் எழுதுறதுக்கு பிரித்தானியா நிதியை கொடுத்திருக்கிறது என்றெல்லாம் பேசியிருந்தோம். 2 லட்சம் பவுண்ட்ஸ். அதை இங்குள்ளவர்களும் அங்குள்ளவர்களில் சிலரும் சேர்ந்து இலங்கை அரசுடன் இரகசியமாக எழுதுகிறார்கள் என்று. அதை சொன்னவருக்கு இப்போது ஒழுக்காற்று நடவடிக்கை என்று சொல்லுகிறார்களாம். அதாவது யாரும் தமிழனுக்கு நல்லது செய்தால் அவர் மீது தமிழ் கட்சிகள் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுப்பார். ஆனால் யாரும், அதாவது இந்த விசுவாசம் என்னென்றால் நாங்கள் அந்தந்த அரசுக்கு விசுவாசமாக இருக்கிறோம். தேசிய தலைவர் கூட ஒரு தடவை கூறியிருக்கின்றார், டிக்சிட்டுக்கு நேர கூறினார். டிக்சிட் சொன்னார் தன்னை 5 தடவை ஏமாற்றியது என்று சொன்ன போது அவர் கூறியதுதான், அப்படி என்றால் நான் 5 தடவை என்ற மக்களை காப்பாற்றி இருக்கிறேன். ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை. அந்தந்த அரசுகளுடன் சேர்ந்து அந்தந்த அரசுகளுக்காக உழைத்து தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்து அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இதிலிருந்து மீள்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. பல தடவைகள் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், எத்தனையோ தடவைகள் பேசி இருக்கின்றோம். பலரும் எங்களிடம் இப்போது அடிக்கடி எனக்கு தொலைபேசி கூட நான் இப்போது பலருடன் கதைப்பதற்கு என்னிடம் கதைத்தால் நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்றுதான் நான் கூறுகிறேனே தவிர நாங்கள் இதிலிருந்து நாங்கள் ஒரு ஊடகவியலாளர், நாங்கள் எங்கள் கடமைகளை நாங்கள் சரிவர செய்கிறோம், நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யுங்கள் என்றுதான் கூறுகிறோம். அதில் திருப்பி எங்களுடன் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதால் எந்தவித பலனும் இல்லை. உங்களை செயற்பட முடியாது என்றால், இயலாது என்று சொன்னால் நீங்கள் வேறு வேலையை பார்க்கலாம். உலகத்தில் வாழ்வதற்கு வழி இருக்கின்றது, வேலைகள் பல இருக்கின்றன. படத்து நித்திர உண்டா கூட உங்கள் ஆயுள் கூடும். ஒரு இடத்துக்கு கெடுதியை செய்யாமல், என்னென்று சொன்னால் இப்ப நான் கூறிய போது இப்ப முன்னோர்களை இப்ப பலர் இருந்தார்கள். எங்கள் ஈழத்தமிழர்கள் சார்பாக பலர் பெயர்கள் இருக்கின்றன. நாங்கள் சின்ன வயசுல புத்தகங்களும் படிச்சிருக்கிறோம். அவர்களை யாரும் போற்றத்தக்க நிலையில் இப்போது இருக்கிறார்களா? அவர்களில் யாராவது இல்லை. ஏனென்று சொன்னால் இப்போ அந்த வலியை சனம் உணரும் போது அவர்கள் செய்த பிழையாகவும் அதை பார்க்கிறார்கள். இதே போலதான் நாளைக்கு வரலாறு இவர்களையும் பதிவு செய்யும். ஆனால் பதிவு செய்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும். சிலவற்றை குப்பையாக அது ஒதுக்கி விட்டும் போய்விடும். வரலாறு கடுமையானது, மிகவும் மோசமா. இப்ப பாருங்கள், விளாடிமிர் புட்டின் அந்த பல்டை கிளப் மீட்டிங் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அவர்களிடம் கேட்டார்கள் கேள்விகள், எத்தனையோ கேள்விகள். எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில். யாரையும் எள்ளி நகையாடவில்லை, யாருக்கும் மிரட்டல் விடுக்கவில்லை. என்ன நடைபெறப் போகிறது என்பதை அவர் தெளிவாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். இப்போ உலகத்தை பொறுத்தவரையில் இப்ப இலங்கையின் நிலைமையை பாருங்கள். பிட்ஸ் அமைப்பு இப்போ இன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது, 2027 ஆண்டு வரையிலும் இலங்கை உய்யாது சொல்லிட்டு. என்னென்றால் அதன் பொருளாதாரம் அவ்வளவு மோசமாகத்தான் இருக்கின்றது. அதாவது 2024 ஆண்டு 5% வளர்ந்த பொருளாதாரம் 2025 ஆண்டு 4.4%, அடுத்து 2026 ஆண்டு 3.8%, 2027 ஆண்டு 3.6% தான் வளருமே தவிர வளராது. சரி, இது இலங்கை நிலைமை. உலகம் எப்படி இயங்குகிறது இப்ப பாருங்கள். யூகேயும் பிரான்சும் ஜெர்மனியும் சேர்ந்து ஈரான் மீது பொருளாதார தடையை கொண்டு வர போகிறார்.
இவ்வளவு காலம் என்ன சொன்னார்கள்? செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து பெர்மனன்ட் நாடுகள் வீட்டோ பண்ணலாம். ஆனா இது என்னண்டா வீட்டோ பண்ண முடியாது. அப்படி ஒரு சிக்கலுக்குள்ள ஒண்ணு. அதனால ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ பண்ண முடியாது. வீட்டோ பண்ண முடியாது என்றால் அவர்கள் அதற்கு மாற்றீடாக அதை நீடிப்பதற்கு 6 மாதம் நீடிப்பதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டாந்தார்கள். அது முறியடித்து விட்டார். சோ இப்ப இந்த தீர்மானம் வரப்போகுது. அதாவது தங்களுக்கு தேவை என்றால் வீட்டோ பண்ண முடியாமலும் மேற்குலகம் எழுதும் என்றதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப இப்ப ஈரான் வெளிவார அமைச்சர், அதாவது அப்பாஸ் அகராச்சி, அவர் எல்லா நாடுகளின் வெளிவார அமைச்சர்களுக்கும் கடிதம் போட்டுக் கொண்டிருக்கின்றார், தங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இலங்கையின் வெளிவார அமைச்சர் விஜித கெரத்துக்கும் அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்த யுஎன்ல வருகின்ற வாக்கெடுப்பில் தங்களுக்கு நீங்கள் தோளோடு தோல் நில்லுங்கள். இது ஏன் நான் சொல்கிறேன், இதுதான் டிப்ளோமசி என்று சொல்றோம், இதுதான் ராஜதந்திரம் என்று சொல்றோம். அவர் ஒரு சிறிய இலங்கையை கூட, இலங்கை சீனாவுடன் நிற்கலாம், அமெரிக்காவுடன் நிற்கலாம், இந்தியாவுடன் நிற்கலாம், அவர் அதை பற்றி பார்க்கவில்லை. இலங்கையையும் கேட்கிறார். நாங்கள் எங்கட டிப்ளோமசி எங்க இருக்கிறோம்? நாங்கள் எத்தனை நாடுகளோட இந்த அமைப்புகளை கேட்டு பாருங்கள். முதல்ல அந்த அமைப்புகள் இருக்கிற இந்த நாட்டை விட்டு கனடாவில் இருக்கிறவரை யோசிங்கோ, யூகேல இருக்கிறாங்களோ யோசிங்கோ, அந்த நாட்டை விட்டு வெளியில எங்கேயாவது போயினார்கள் ஒன்று கேட்டு பாருங்க. இல்ல, குண்டு சட்டிக்கு இருந்தோம்னா குதிரை ஓடுறது. நாங்கள் இந்த மாசம் சொன்ன மாதிரி இந்த மோதல் என்று அவன் கொண்டு வந்ததை வச்சு நாங்கள் சந்தோஷப்படணும் என்றா இவங்களால சிலவங்க பயங்கரவாதிகள் கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க அட்வகசி செய்து. அடுத்தது அந்த நிலைமைக்கு தான் நாங்கள் வார மோதறியாது தலை தப்பினால் தம்புரான் புண்ணியம் இருக்க வேண்டிய. என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. உங்களிடம் வருகிறேன். அதாவது கண்டி, கோட்டை, யாழ்ப்பாணம் ராட்சியங்கள் இருந்தது என்று நீங்கள் கூறினீர்கள். 38-40 ஆண்டுகளுக்கு முன்னதாக இன விடுதலைக்கான போராட்டம் பெரிய ஒரு பரிணாமம் எடுத்தது. அதிலிருந்து வளர்ச்சி பாதையில் தான் தமிழர்களுடைய நிலைமைகளை பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது மோதலாளர்களாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இதுக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? அது நல்ல கேள்வி. முதல்ல நாங்கள் மண் மீட்பு போற நாங்கள் முன்னெடுத்தது. ஆகவே மண் பாதுகாக்கப்பட என்ற பிரதான விடயம். மண்ணை பாதுகாக்கிறக்கூடிய என்ன விடயம் இந்த 16 ஆண்டுகள்ல இலங்கையில யாரால் செய்யப்பட்டிருக்கின்றான் கேள்வி. ஐக்கிய ராஜ்யத்தை ஸ்ரீலங்கா கொண்டு வருது. அதுக்கு எதிராக நாங்கள் போராட வேணும், போராடுறோம். ஐக்கிய ராஜ்யம் ஒரே ராஜ்யம். ஒரே ராஜ்யம் சிங்களம் பௌத்தம் அவ்வளவு முடியுது. அதான் ஐக்கிய ராஜ்யம். அதான் கொண்டுடுறாங்க. இப்ப அரசியல் ஐக்கிய ராஜ்யம் தான் பெறப்போகுது. எல்லாருக்கும் தெரியுது. அந்த மரியாதையா அந்த எல்லாருக்கும் விளங்கக்கூடிய முந்தி சொன்ன மாதிரி சிங்கள பௌத்த குடியரசுன்னு சொன்னா சிங்களம் பௌத்தம் நிற்பாங்கன்றதுக்காக ஐக்கிய ராஜ்யம். நாங்க எல்லாம் ஒருவர் எல்லாரும் சிங்களத்தை படிச்சு எதுமனா பௌத்தமா மாறினீங்கன்னு எல்லாருக்கும் அப்படி மாறிட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா இப்ப வர்ற இதா இருக்குது. அப்ப இந்த ஆபத்தான ஒரு நிலையில எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? இப்ப எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாக்கிறதா இருந்தால் எங்களுடைய மண் உலகத்துக்கு இன்றைக்கு எப்படி தேவைன்ற பற்றி நாங்கள் ஏதாவது சான்று ஆதாரங்களோட கூடிய டாக்குமெண்ட்டுகள் இருக்கா? எங்களுடைய மண்ணெண்ணைக்குள்ள கடலும் தான் வானம் தான் எல்லாத்தையும் உள்ளடக்கிதான் மண். சரியா? எங்களுடைய கடலினுடைய முக்கியத்துவம் இது, எங்களுடைய வானினுடைய முக்கியத்துவம் இது, எங்களுடைய மண்ணினுடைய முக்கியத்துவம் இதுல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய, அதாவது மனித வலு இப்படியாக இருக்கிறது. கடலை பாதுகாக்கக்கூடிய மனித வலு ஈழத்தமிழர்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய வான பாதுகாக்கக்கூடிய மனித வலு ஈழத்தமிழர்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய நிலத்தை பாதுகாக்கக்கூடிய மனித வலு ஈழத்தமிழர்களுக்கு. எவன் அந்த மண்ணில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றானோ அவனுடைய டிஎன்ஏல தான் அந்த மண்ணுக்கான பொருத்தம் கூட இருக்கும். அதனாலதான் அந்த மண்ணில நிலைச்சு எதையும் சாதிக்க முடியும். ஆனால் இது பெரியந்தம் எங்களிடத்துல எங்களுடைய மண்ணை பற்றிய, மண்ணினுடைய வளத்தை பற்றிய எந்த விதமான ஒரு சான்றாதாரங்களும் இல்லை. தேசிய தலைவற்ற காலத்துக்கு பின், இந்த தேசிய தலைவற்ற காலத்துல 1996ஆம் ஆண்டு தமிழ்ல உட்கட்டுமானங்கள்ட பேர்ல எங்களோட கிராமங்கள், எங்களுடைய குளங்கள், எங்களுடைய அந்த ஆறுகள், இது மாத்திரம் இல்லை, சமகாலத்துக்கு அது எவ்விதமாக பங்களிப்பு செய்யுது என்றதெல்லாம் மிக தெளிவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல செய்தார்கள். இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு இது பொருளாதார உலகம்.
இங்க அரசியல் இன்றைக்கு இல்ல. தயவு செய்து யாராவது இன்றைக்கு அரசியல் இருக்குன்னு நினைச்சா நீங்க உங்களையே ஏமாத்துறீங்க. இன்றைக்கு வந்து ஒரு மனித இனம் வந்து தன்னுடைய சமூக மூலதனத்தை, சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை, தனிப்பட்ட வீட்டு குடும்ப பேங்கிங்க இல்ல, சமூக மூலதனத்தை இங்கே இப்ப இருக்கிற சந்த பொருளாதாரத்துக்கு, இப்ப இருக்கிற பாதுகாப்பு முறைமைகளுக்கு பங்களிக்கக்கூடியதா இருந்தா அந்த மனித குலத்தை தான் அவர்கள் வந்து மனிதர்கள் என்றே பார்க்கின்றார்கள். இதான் நடந்து கொண்டிருக்கிற விடயம். நீங்க வந்து அமெரிக்காலேயே மிக நீண்ட காலம் இருந்தவர்களை கூட தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல இருக்க போற சிக்கல் என்ன? இப்ப அமெரிக்கால இருந்து அல்லது ஐரோப்பால இருந்து எல்லா ஆசிரியர்களுக்கு மேலால் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது குறிப்பாக வந்து இந்திய துணைக்கண்டத்தை சேர்ந்த எல்லாருக்கு மேலும் அந்த சிக்கல் இருக்குது. விதமாக இவர்களை இங்கே இருந்து ஓட்டி கலைப்பது என்பதுதான் நீ அடுத்த 5-6 வருஷத்துக்கான திட்டமிடலாம் இருக்க போகுது. பல விதத்துல அது செயற்படுத்தப்படுற நிலை இருக்குது. ஆனா இங்க வந்திறங்கின எங்கட வீரர்கள நிலைமை என்னன்னு சொன்னா, நாங்கள் இங்க வந்து எங்கள்கிட்ட இல்லாத வசதியா, எங்கள்கிட்ட இல்லாத என்ன நாங்க இருந்துட்டு போறோம். ஆனா நீங்க வந்து காக்கை கூட்டத்தில முட்டையிட்ட குயில்கள்ன்றத மறந்துடாதீங்க. காக்கைகள் எல்லாம் சேர்ந்து கொத்தைக்குள்ள வந்து எந்த பக்கத்துல ஒரு வண்டி வரும். அது உலக இயற்கை. அந்த நாள்ல இந்த நாள் மட்டும் எல்லா தத்துவங்களும் பேசுவாங்க. ஆனா தனக்கு பிறான் தானம் என்று சொல்லி வச்சுக்கிறாங்க. தன்னைத்தான நிலத்தா தானம் வராது. இங்க பொருளாதார நெருக்கடி வரைக்கும் இப்ப வந்து இங்க இருக்கிற எல்லா ஆசியாக்காரும் இப்ப இங்க நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள்ல கூட வன்முறைத்தன்மைகள் வந்து அதிகரிச்சு கொண்டு வருது எல்லா நிலையிலும். இன்றைக்கு வந்து செக்கோஸ்லோவேக்கியால கூட இன்றைக்கு தேர்தல் நடக்குது. இன்றைக்கு செக்கோஸ்லோவேக்கியா நடக்கிற தேர்தலில் வந்து ட்ரம்புக்கு ஆதரவானவர் வெல்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது அதே நேரத்துல வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவானவர் இருக்கின்றார்கள். இப்போ அவர்களுக்குள்ள வந்து பிரச்சனை வரப்போகுது. ட்ரம்புக்கு ஆதரவானவர் வெல்ற நிலை வருமாக இருந்தா. அதே நேரத்துல வந்து ஹங்கரியிட பிரதமர் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இந்த உக்ரைனுக்கு வந்து ரஷ்யாவோட உறைய வைக்கப்பட்ட நிதியை எடுத்து வழங்குறத கூட அவர்கள் தடை செய்யிட்டார். இப்ப இங்க இருக்கிற நாடுகள்ல கூட ஒருத்தர் ஒண்ணு செய்யலாம் நிலையில நிக்கணும். எல்லாம் வந்து இடியப்ப சிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து எந்த பக்கத்துல முடிச்சு அவருக்கு ரெண்டு தெரியாம நிக்கணும். ட்ரம்புக்கு கூட இன்றைக்கு வந்து அவற்ற நாட்டுகளே பிரச்சனையா இருக்கு. அவற்ற நாட்டுகளே பிரச்சனை. இன்றைக்கு வந்து நிம்மதியாக இருக்கிற ஒரே ஒரு நாடுன்னு சொன்னா சீனா தான். அது யாருமே மறக்க முடியாது. அதனாலதான் அவங்க வந்து கவனமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு கொண்டு போறாங்க. ஆனா எங்களை பொறுத்த மட்டும் சீனாவுக்கு எங்களுடைய பிரச்சனையை பற்றிய விஷயத்துல வந்து முற்றுமுழுதான ஒரு அந்நியத்தன்மை இருக்குது. அந்த முற்றுமுழுதான அந்நியத்தன்மை இருக்கிறதால சீனா வந்து எப்பயுமே வந்து ஸ்ரீலங்காவுக்கு சார்பு நிலையிலாம் இருக்குது. அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு எங்களுடைய அதான் அந்த வரலாற்றை தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றது காரணம் அதுதான். யாழ்ப்பாண வரலாற்றில நாங்க கண்ணுக்கு முன்னால் இருக்கிற வரலாற்றை கதைக்கிறோம். நாங்க 65ஆம் ஆண்டு நாங்கள் வந்து இளைஞர்களாக இருந்த காலத்துல வந்து சமூக விடுதலை போராட்டம் நடந்தது. சாதிய போராட்டம் வந்து சாதியத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் செய்தார்கள். அந்த சமூக விடுதலை போராட்டத்தை யார் முன்னெடுத்தது? சங்கானையில் என்றாலும் சரி, இளவாலையில் என்றாலும் சரி, எங்க என்றாலும் சரி, அந்த சாதிய போராட்டத்தை யார் முன்னெடுத்தது? சீனா தான் முன்னெடுத்தது எல்லாருக்கும் தெரியும். சண்முகதாசனுக்கு நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இப்ப சீனா வந்து எங்களுக்கு வந்து ஒரு சமூக மாற்றம் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் இருந்தார்கள். இப்போ எங்கடாக்க சொல்றேன்னா சீனா வந்து இந்தியாவுக்கு எதிராக சீனாவும் இந்தியாவும் எந்த அளவுக்கு கட்டிப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியாது. சீனாட ஜனாதிபதி வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த பல்லவ காலத்து கற்குகையில வந்து பாக்குறாங்க. அங்கிருந்து ஓடி வராங்க. ஏன் ஓடி வராங்க? பல்லவ காலத்துல சீனாவுக்கு இந்தியாவுக்கு மேல இருந்த தொடர்பு. பழனியில வந்து போகர்ன்ற பேர்ல வந்திருந்து இன்றைக்கு சீனாட பாதுகாப்பு கலையான இந்த கராட்டிய இங்க இருந்து அங்க கொண்டு போனதே போகர் வந்து சீனர். அது மாத்திரம் இல்ல, நாங்க சாப்பிடுற அரிசி வந்து சீனட்டு அரிசி தான். நாங்கள் வந்து சங்க காலத்துல சாப்பிட்டது விற அரிசியும் தென்னை அரிசியும் இருங்கரிசியும் தான் சாப்பிட்டுனாங்க. அப்ப ஆசிய மக்கள்ன்றத மறந்துடாதீங்க. எங்களுக்குள்ள வந்து ஆசிய மக்களுக்கு ரஷ்யா என்றாலும் சரி, சீனா என்றாலும் சரி, ஜப்பான் என்றாலும் சரி. ஆனா சிங்களவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது. சிங்களவர்களுடைய வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா சிறிய சமூகமாக இருந்தாலும் அவர்களால சீனாவோட நிக்க முடியுது, ரஷ்யாவோட நிக்க முடியுது, என்ன வியட்நாமோட நிக்க முடியுது, என்ன வடகொரியாவோட நிக்க முடியுது, அமெரிக்காவோட நிக்க முடியுது.
இதுதான் அவர்களுடைய கட்டித்தனம். இதுக்குத்தான் அரசு சொல்கிற விஷயம், அதாவது எல்லா மக்களோடும் மக்கள் என்ற முறையில் உரையாடல்கள் நடத்தப்பட வேண்டும். அவர்களுடைய பிரச்சனை என்ன, எங்களுடைய பிரச்சனை என்று தெரிய வேணும். அவர்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் நீதியும் நேர்மையான முறையில துணையா இருந்தால் தான் எங்களுடைய பிரச்சனைக்கு அவர்கள் நீதியும் நேர்மையான முறை துணை இருப்பார்கள். நாங்கள் எல்லாரையுமே விதறி போட்டு ஒருத்தருமே இல்லாமல் நாங்கள் தனியே இருந்து பிரச்சனையை எதிர்கொள்ளணும் எப்படி முடியும்? அது மாத்திரம் இல்லை, அப்படி நீங்க புகைக்கல எந்த ஒரு நாட்டை நாங்க சாடுறோமோ அந்த நாட்டினுடைய அடிமையாக மாற வேண்டிய தேவையும் பெறும் என்று அவர்கள் சொல்றதான் செய்ய வேணும். வேற ஒன்றும் செய்யலா போயிடும். இப்ப இந்தியா எங்களுக்கு பண்பாட்டு ரீதியாக மிக 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 தொடர்புடைய நாடு, அதை யாருமே மறுப்பதற்கு இல்லை. அது மாத்திரம் இல்லை, இந்திய துணைக்கண்டத்தினுடைய மிக முக்கியமான நாடும் கூட. ஆனால் இந்திய துணைக்கண்டம்ன்றதை மறந்துடாதீங்க. இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற மற்ற நாடுகளின் நிலை என்ன? இன்றைக்கு ஸ்ரீலங்கா ஒரு பெரிய கட்டித்தனமான வேலை செய்யறாங்க. என்னன்னா, சாக் நாடுகளின் மரபுருவ மாதம் தொடங்குறாங்க. யோசிச்சு பாருங்க, எங்க போகுது திட்டமிடல். சாக் நாடுகளின் மரபுருவ மாதம். இங்க நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி இங்க மரபுருவ மாதத்தை தந்தால் அதை எங்களுடைய பண்பாட்டுகளை கொண்டு என்ன செய்துட்டு போறோம், பொங்கலை கொண்டாடிட்டு போறோம். பொங்கல் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மக்களுடைய பண்டிகை. அது அப்படியே தமிழ்நாட்டினுடைய மரபுரிமை மாதமா மாறி போயிட்டு இருக்கு. எங்களுக்கு மரபுரிமை மாதம் ஒரு டான்ஸ் டைம், ஒரு பாட் டைம், ஒரு டான்ஸ் டீச்சர் டைம், ஒரு மியூசிக் டீச்சர் டைம் போட்டுட்டு அங்க நின்று நாங்கள் எங்களோட மரபு எல்லாத்தையும் மீட்டுட்டோம்னு சொல்லி ஒரு 2 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் சொர்க்கத்துல மிதந்துட்டு எழும்பி போறோம். பொங்கலின் பார்லிமெண்ட். அதுல பிரச்சனை என்றால் இன்னும் பெரிய, பெண்களை பார்த்து தமிழ்நாடும் பழகிட்டு, அது பெரிய சிக்கலா இருக்கு. என்னண்டா, நீங்கள் இந்த நிறுவனங்களோட மண்டபங்களை நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறீங்க. உங்களை கூப்பிட்டு இங்க வாங்க, இங்க இருங்கன்னு உங்கள்ட்ட ஒரு செய்ய விட இல்லை. நீங்க காசு கட்டி வாடகைக்கு எடுக்கிறீங்க. வாடகை எடுத்து போட்டு என்ன செய்யறீங்க? பாராளுமன்றத்துல செய்தோம். நீங்க பாராளுமன்றத்துல செய்றீங்க. பாராளுமன்ற கட்டிடத்தில் செய்தது இந்த கட்டிடம் சொல்ல தயவு யூஸ் பயன்படுத்துங்க. அதான் உண்மை. பாராளுமன்ற கட்டிடத்தில் நாங்கள் விழாவை நடத்தினோம்னா அது உண்மை. பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா இது உலகம் முழுக்க அப்படித்தான் போடுறான். அன்னைக்கு ஸ்டாலின் வந்த பொழுது கூட ஸ்டாலின் இங்க இருக்கிற பல்கலைக்கழகங்கள், இங்க இருக்கிற பாராளுமன்றம் எல்லாம் கூப்பிட்டு வந்த மாதிரி போட, பாராளுமன்றத்துல கண்டிப்பாக அவர்களுக்கு மாநில முதலமைச்சர் முறையில அவர்களுக்கான மீட்டிங்கள் நடந்தது. அதை யாருமே இல்லைன்னு சொல்ல இல்லை. அது எப்பயுமே வர்த்தக ரீதியாக நடக்கும், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். ஆனா திமுகவுடைய தலைவர் என்ற முறையில இங்க யாருமே கூப்பிட மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரியா? ஆக என்ன சொல்றோம்ன்றா, முதல்ல நாங்கள் எங்களை நாங்களே ஏமாத்துற தன்மையில நிப்பாட்டோம். அதான் அரசு முதல்ல சொன்னது. எங்களை நாங்களே ஏமாற்றுற அந்த சதுரங்காட்டம் ஒரு படம் வந்ததாம். அந்த படத்துல முன்பகுதியில என்ன போட்டவங்கன்னு சொன்னா, உலகத்துல நீங்கள் உடனடியாக பணக்காரலாம் என்று அந்த படம் தொடங்கினது. எப்படி பணக்காரலாம் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும், நான் உடனே என்னென்ன பணக்காரலாம் என்ன சொன்னோம் தெரியுமா? உங்களை போல யாரொருவர் பணக்காரனாகவன் என்று ஆசையோட மேலே இருக்கிறானோ அவனை போய் பிடிச்சிங்கள் என்றால் அவன் பணம் எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பாருங்க எப்படி சிறுவதைக்கெல்லாம் சொன்னவார். அதாவது நீங்கள் பணக்காரராக வந்து உழைக்காதீங்க, உங்களை போல இன்னொரு இருப்பார், இப்போ பணத்தோடு இருக்கிறவர் தான் இன்னும் பணத்தை பெருக்கணும்னு ஆசையாக இருப்பார், அவரை போய் பிடிச்சிங்கன்னா அவரை நீங்க இலகுவாக மாற்றி அவர்கிட்ட இருக்கிற காசுலத்தையும் எடுத்துக்கொண்டு வரலாம்னா அந்த கதையினுடைய விளக்கம். அது மாதிரித்தான் அரசியல்ல உங்களுக்கு மேல இருக்கிற ஆக்களை பிடிச்சி நீங்க அரசியல் ஒன்றும் செய்ய முடியாது. அங்க போனீங்கள் என்றா நீங்கள் அவங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு கட்டினதுக்கு அவங்க உலகத்தை முழுக்க ஏமாத்துற கதையில இருக்கிறவனுக்கு நீங்கள் போய் 2 பேர் 3 பேரோ ஏமாத்த போறீங்கன்னா நடக்காது. அதனால தயவு செய்து மக்கள்கிட்ட போங்க. மக்களுக்கு தான் மக்கள்கிட்ட துன்பம் தெரியும். அதுக்கு ஊடகம் தேவை. திருப்பி சொல்றான். எல்லாருமா சேர்ந்து முதல்ல போராட்டத்துக்கு பிறகு முதல்ல பலவீனப்படுத்தப்பட்டது ஊடகம். போராட்டத்துக்கு பிறகு முதல்ல பலவீனப்படுத்தப்பட்டது நிதி சேகரிப்பு. அவங்களுக்கு தெரியும், நிதி சேகரிப்பு மக்களை கட்டி எழுப்பும், ஊடகம் மக்களை இணைக்கும். அடுத்தது என்ன? சிந்தனையை அடிக்க வேணும். அடுத்தது நடந்தது, கல்வியை 2-3 உடைச்சாங்க. இப்ப நீங்களும் அரசும் சரி எல்லாரும் நாங்கள் 2009ஆம் ஆண்டு மட்டும் என்ன மாதிரி இந்த ஊடகங்கள், என்ன மாதிரி இந்த கல்வி முறைகள், எப்படி இந்த நிதி சேகரிப்பு எல்லாம் இருந்தெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு அந்த துறையே பலவீனமாக ஆக்கப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன? சமூக ஊடகம்.
சமூக ஊடகங்களுக்கெல்லாம் நாங்கள் எழுப்பினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல நடக்கிற ஒரு 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 நேரடியான பிரச்சனை உடனடியாக வெளியால் கொண்டு வரக்கூடாது என்றால் சமூக ஊடகத்துக்கு தான் கொண்டு வரலாம். ஆனால் சமூக ஊடகத்துல எத்தனையோ ஆயிரம் வேர்களை பிறப்பி இன்றைக்கு காளான் முளைச்ச மாதிரி இப்ப சமூக ஊடகங்கள் வளர்ந்திருக்கிற நிலை. அப்ப இப்படியாக நாங்கள் எங்களையும் ஏமாற்றாமல் ஒரு பொது கட்டமைப்புகள், நீங்கள் உங்களோட சுதந்திரத்தோட வேலை செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு அமெரிக்கால செல்வாக்கு இருந்தா அமெரிக்கா பிடிச்சி நீங்கள் நாட்டுக்கு நல்ல செய்யுங்க, சீனாவோட நல்ல செய்யுங்க, இந்தியாவோட நல்ல செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருவரும் உங்களை பாட்டுல செயற்படுங்கள். ஆனால் நாங்கள் இன்னதுதான் செய்கிறோம் என்று சொல்லி ஒரு பொது இடத்துல கூடி எல்லாருமே இருந்து கதைச்சு என்னென்ன இடத்துல பலவீனம் இருக்குது என்று சொல்லி நாங்கள் அதை நிறைவு செய்து போய் தானே கேட்கிறோம். எத்தனை நெல்சன் மண்டேலா செய்தார்கள், எத்தனை ஜசீர் அரபாத்துல முன்னிய முறைமைகள் செய்தார்கள். ஆனா அதுக்கு பிறகு அது பிளவீனம் அடைஞ்சதுலாம் இன்றைக்கு இவ்வளவு நிலையில இருக்குது. பலஸ்தீனம் இன்றைக்கு பலஸ்தீனத்துல பலஸ்தீன மக்கள் அந்த பலஸ்தீனத்தை இன்னொருவர் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்துறதுக்கு கூலியாக வாழ வேண்டிய நிலை இருக்குது. இதே நிலைதான் எங்கட மண்ணிலும் இருக்குது. இன்றைக்கு வெளிநாட்டுல ஆட்கள் இல்லாத எங்கட மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களோட உடன்பிறப்புகள் எல்லாமே தன்னுடைய தேவைக்கு சிங்களர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ அல்லது இந்தியாவில இருந்து வரக்கூடிய அல்ல வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய தொழில் முறைமைகளுக்கோ கூலி வேலை செய்ய வேண்டிய நிலையில்தான் மாறி இருக்கு நிலை. இவ்வளவு ஆபத்துக்கள் இருக்குன்னு யோசிச்சு கொள்ளுங்க. ஆகவேதான் அவங்களுக்கு மோதலாளர்கள் போட்டது ஒரு வகையில் நல்ல என்றால் அந்த விழிப்பத்தை இருக்குது. நாங்கள் இனப்பிரச்சனை என்ற நிலையிலிருந்து பிரச்சனை நிலைக்கு வந்திருக்கோம். பிரச்சனையாகவே நாங்கள் வாழ்வோமா இருந்தால் எதிரி எங்களை மேற்கொள்றது மிக இலக்கு. பிரச்சனைக்கு என்ன பதில்? தள்ளி விடுறான் பதில். உலகம் முழுக்க எங்களை தள்ளுற நிலைக்கு நாங்கள் கொண்டு வர போறோமா இல்லையா என்றா இன்றைக்கு இருக்கிற கேள்வி. சரி, அரசோட நான் மாஸ்டரிடம் கேள்வி கேட்டதுக்கு முன்னதாக உங்களிடம் கேட்டிருந்தேன், நடைமுறை அரசிலிருந்து இந்த நிலைக்கு மோதல் ஆளர்களாக கொண்டு வந்து விட்டிருக்காங்கன்னு அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். மாஸ்டருடைய கட்டுரையில் அனுராவுடைய ஆட்சி தொடர்ச்சியாக பிரித்தானியா தலைமை வகிக்கும் அனுசரணை குழுவிடம் இனப்பிரச்சனை என்பதை மோதல் என்றதை மாற்றுங்கள் என்று கேட்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும்பொழுது நேர்மறையாக நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது ஆளர்கள் என்று தமிழர்களை கூறும் பொழுது இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம், ஜேவிபி அரசாங்கம், அவர்களும் பயங்கரவாத அமைப்பாக இருந்தார்கள். 70,000க்கும் மேற்பட்ட வீரர்களை பறி கொடுத்தார்கள். அவர்கள் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறார்கள். இது தமிழ் தரப்புக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அவர்கள் தங்கள் தலைவர் கொல்லப்பட்டாலும் அந்த மிகப்பெரிய பிரச்சனையின் போது வெளிநாடுகளுக்கு தலைவர் 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்கள் சோமவன் சாமரசிங்கா உட்பட பலர் தப்பியோடி இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் திரும்பி நாட்டுக்கு போனார்கள். அங்கு மிஞ்சியவர்கள் அந்த மண்ணை விட்டு ஓடவில்லை, அங்குதான் நின்றார்கள், அங்குதான் அரசியல் செய்தார்கள். சூழ்நிலைக்கேற்றவாறு தங்கள் அரசியல்களை அங்கு மாற்றி அமைத்தார்கள். தமக்கான ஒரு இடத்தை பிடித்து இன்று ஆட்சியை கைப்பற்றினார். வெளியில் இருந்து கொண்டு நாங்கள் அங்கு அந்த அங்குள்ள மக்களின் நிலையை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது. அந்த அங்குதான் நாங்கள் இருக்க வேண்டும். இதில் தான் நான் சிம்பிளாக கூறினேன், தாயகத்தில் தீயிட்டு கொளுத்தப்பட்டதை நாங்கள் அதை நிறைவேற்ற போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் தாயக மக்களுக்கு எதிராக நிற்கிறோம் என்பதுதான் அதன் அர்த்தம். அல்லது அந்த 2 லைனும் வேறு வேறாக ஓடுகிறது என்பதுதான் அதன் அர்த்தம். அப்ப நீங்க கூறியது போல இப்ப ஹமாஸை பாருங்கள், எத்தனை தலைவர்கள் இழந்தார்கள். தலைவர்களும் கூட பயப்படுவதில்லை, அங்கு இருப்பவர்களும் பயப்படுவதில்லை. ட்ரம்ப் உலகத்திலேயே மிகவும் வலிமையான இராணுவம் 2, அமெரிக்காவின் இஸ்ரேல், இந்த 2ஐயும் தான் எதிர்த்து நிற்கிறார்கள் இன்று வரையும். இப்ப இன்னும் 3 நாள் காலக்கெடு என்று சொல்லுகிறார்கள். 3 நாளை அப்புறம் என்ன நடக்கும் என்பது பிரச்சனை. என்ன சொன்னால் துணிச்சல், நான் அதுதான் கூறுகிறேன், இவர்களுக்கு இன்னொரு அரசுடன் போய் கதைப்பதற்கே பயமாக இருக்கிறது என்கிறார். இன்னும் கூட நேரடியாக சொன்னார், அவர்களுக்கு கோபம் வந்துவிடும், இவர்களுக்கு கோபம் வந்துவிடும் என்று சொல்லி. இல்ல, அதெல்லாம் அமைப்பை நடத்துவார்கள். உங்களை யாராவது கடிதம் போட்டு கேட்டார்களா அமைப்பை நடத்துங்கோ, எங்களுக்கு இப்படி செய்தாருங்கோ? இல்ல,
நீங்களா தான் தொடங்கினீங்க. நீங்களா இப்ப எங்களை வந்து கூறுகிறார்கள், நீங்க இவர்கள் இதுல இருந்து கதைத்தே என்ன பிரயோசனம், கதைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள வேலை அதுதானே. நீங்கள் அமைப்பு என்றால் நீங்கள் அமைப்பு என்னத்துக்கு, எந்த நோக்கத்துக்காக நீங்கள் அந்த மிஷன் அண்ட் விஷன் இருக்கு, நீங்கள் எந்த நோக்கத்துக்காக அதை உருவாக்கினீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாது விட்டால் கலைத்து விட்டு சென்று விடுங்கள். இன்னொருவர் வந்து அதை பொறுப்பெடுப்பார். இல்லை என்று சொன்னால் அந்த இனத்துக்கு ஒரு நாசம் விளைவிக்காம இருக்கலாம். அதைத்தான் கடந்த நேரடி நிகழ்ச்சியில் சிலர் வந்து கூறினார்கள். அதாவது இப்போ இருப்பவர்களால் முடியாது என்று சொன்னால் அவர்கள் விலகினால் புதியவர்கள் வருவார்கள் என்று கூறுகிறார்கள். அது எனக்கு அவ்வளவு சாத்தியமோ எனக்கு தெரியாது. அதைத்தான் கூறினார்கள் நேரடி நிகழ்ச்சியில். அதைத்தான் இப்ப மாஸ்டர் அடிக்கடி கூறுவார், இந்த இதுல அடிக்கடி கூறுவார். அமுதலிங்கம்மாக்கள் இருந்தவர்கள், அப்ப தமிழர் விடுதலைக்கு உடனே இருந்த தமிழ் அரசு கட்சி இருந்தது, வெவ்வேறு கட்சிகள் இருந்தது, இலங்கை தமிழ் காங்கிரஸ் எல்லாம் இருந்தது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட இருந்தது. எல்லாரோடும் தான் தேசிய தலைவரோ வெவ்வேறு இயக்கத்தின் தலைவர்மாரோ எல்லாரோடும் தான் அவர்கள் சிறியவர்களாக இருந்து போது இணைந்து பயணித்தவர்கள். கேர்னல் கிட்டு கூட இந்த தமிழராட்சி மாநாட்டில் கூட அதுல பங்கு பெற்றிருக்கிறார். ஆனாலும் அவர்களுடன் இணைந்து, மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், அவர்களுடன் இணைந்து இணையவில்லை அந்த அமைப்புகள், தாங்களாகத்தான் புதுசாக தொடங்கினார். ஏனென்று சொன்னால் செயல்திறன் அற்றது என்றால் அதை பேர்த்து கொண்டு இயக்குவதில் அர்த்தம் இல்லை என்றது அவர்களுக்கு விளங்கும். புதுசாகத்தான் தாங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்கள் அன்று அவர்கள் காட்டி தந்த பாதை. அதைத்தான் இப்போ இந்த 16 வருடத்துக்கு எல்லாம் வீழ்ச்சி அடைந்துவிட்டது என்று தெரிகிறது. அப்ப அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். அதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. கவனத்தில் எடுக்கணும் என்னன்னு சொன்னால், ஜேவிபி வந்து ஒரு சிங்கள புரட்சிகர அமைப்பு. சிங்கள இனத்தை வந்து உலகம் வந்து ஸ்ரீலங்காவின் இனமாக ஏற்றுக்கொண்ட ஒரு நிலை இருக்குது. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றா, நாங்கள் புரட்சிகர சிந்தனையோட இருந்தாலும் கூட எங்களுடைய இனத்தை வந்து இன்னும் வந்து உலகம் ஏற்றுக்கொள்ள நிலையில இருக்கிறோம். உலகம் ஏற்றுக்கொள்ள நிலையில் இருக்கிறவன் ஸ்ரீலங்கா பயங்கரவாதின்னு சொன்னோன்னா பயங்கரவாதி என்றான், ஸ்ரீலங்கா மோதலாளர் என்றால் மோதலாளர் என்றான். அவன் சொல்றாச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா, முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த ஒருவர் வந்து அனுபவம் மிக முக்கியம். அனுபவத்துக்கெல்லாம் எல்லாரும் பாரம். ஒரு தலைமைன்றது அதை விட முக்கியம். அதையும் யாரும் இல்லைன்னு சொல்லி. ஆனா ஒரு தலைமை, ஒரு அனுபவம் வந்து நிலையாக இருக்கிறது என்றால் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே வந்து அப்டேட் பண்ண வேணும். தன்னைத்தானே இந்த காலத்துக்குரியதாக மாற்ற வேணும். காலத்துக்குரியதான என்ன மாற்றாவிட்டா இந்த காலத்துல வாழ முடியாது. உதாரணமா வையுங்க, இப்போ வந்து கோவிட் தொற்று நடந்து கொண்டிருக்கு. கோவிட் தொற்றுக்கு என்ன, நான் வந்து தடுப்பூசி எடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒருவர் வந்து மறுத்துட்டார் என்று சொன்னா அவரால் வந்து பெருந்தொகையான மக்களுக்கு நடுவில் ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக வந்து அவருக்கு பிரச்சனை வேற. அப்ப நீங்கள் உங்களை அப்டேட் பண்ண வேண்டி இருக்குது, போய் தடுப்பூசி எடுத்தானே ஆக வேண்டியிருக்கு. தடுப்பூசி சரியா புள்ளி என்று அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீங்க அப்படி அதே மாதிரி இந்த ஒரு தலைமையில இருந்தால் அந்த தலைமை வந்து தன்னைத்தானே அப்டேட் பண்ணி கொண்டிருக்கணும். எந்த இடத்துல எனக்கு பலவீனம் இருக்குது, எந்த இடத்துல பலம் இருக்குது, எந்த பக்கத்தால புதிய எதிரியை தோண்டி கொண்டிருக்க. புதிய எதிரின்றா தமிழே அல்ல. இல்ல நீங்க சொல்லிக்கலாம். ஒரு சந்தோஷம் என்னன்றா, இப்ப எங்களை வச்சு பலர் வந்து உண்டாகி இருக்கிறார் என்ற கேள்வி. அப்படியாவது நீங்க உண்டாகுங்க, அதுதான் நாங்க கேட்கிறோம். உண்டாக எங்களை திட்டுறதுலயே நீங்கள் ஒன்றாவது இருந்தா நல்லா திட்டுங்க. திட்டி எங்களை சார்பாக இருந்தால் நீங்கள் ஒன்றாகி ஒருத்தர் முகம் பார்த்து பேசி உங்களுக்குள்ள நீங்கள் வந்து மண்ணுக்காக மக்களுக்கு உலக தொடங்குவீங்க. அதுதான் எங்களை நோக்கம். நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து புகழ் மாலை எதிர்பார்க்க இல்லை, யார்கிட்ட இருந்து புகழ் மாலை எதிர்பார்க்கவும் இல்லை, புகழ் மாலைக்காக வாழ்ந்தவர்களும் இல்லை. அந்த ஆனபடியினால உரையாடல் என்பது மிக முக்கியம் என்று சொன்னால் முதலாவது அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்றதுக்கு முந்தையெல்லாம் எங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், சத்யேந்திர அண்ணா வந்து பர்ச சத்யேந்திரா மிகப்பெரிய அறிஞர். அவரிடத்துல இருந்தால் நாங்கள் எங்களுக்கான ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு முறை என்றாலும் கூடி அவரிடத்துல இருந்து எங்களுக்கான அரசியல், பொருளாதார, உலக அறிவுகளை எல்லாம் பெற்றோம். சிவத்தம்பி வந்து அறிவு கடல் அவரிடத்துல தான் பெற்றோம். அப்ப நீங்கள் வந்து எங்க சமூகத்துல இருக்கிற முக்கியமானவர்களுக்கு கூப்பிட்டு எல்லாருமா இருந்து பேசி, மற்றது வந்து எங்களை நாங்களே திட்டிக் கொள்றதும் எங்களை நாங்களே பயிற்சி கொள்றதும், ஒரு தமிழன் இழக்கப்படுகைகளும் தமிழ் சமுதாயம் பாதிக்கப்படும். அந்த எண்ணம் இல்லாமல் இழப்பத்தை நாங்கள் அதிகரிச்சு கொண்டு போறோமே தவிர உள்ளெடுக்கிறதுல வந்து அக்கறை இல்லாம இருக்கிறோம். உள்ளெடுக்க ஏன் தேசிய தலைவர் வந்து யார் சுரேஷ் பிரேமச்சந்திரனையோ அல்லது சில்லுமடைக்கல்நாதனையோ அல்லது அந்த நேரத்துல வேற இயக்கங்கள் இருந்தவைகளையோ எல்லாரையும் வந்து ஏன் உள்ளெடுத்தார்கள்?
ஏன் உள்ளெடுத்தார்கள்? தேசிய விடுதலை போராட்டம் வந்து எல்லோருக்கும் இல்லை, ஒரு அமைப்புக்குரியது அல்ல. தேசிய விடுதலை போராட்டம் வந்து மக்கள் எல்லோரும், அவர்கள் எல்லாரும் நீங்க உள்வாங்கினீங்கள் என்றால் தான் அவர்களுடைய கருத்துக்கள் என்ன, அவர்களுடைய எதிர்காலம் என்னன்றதை பற்றி சிந்திக்கலாம். ஆகவேதான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த திறந்த மனப்பான்மை, அதுக்கு உங்களுக்கு வழி செய்யக்கூடிய ஊடகம். அதுக்குதான் நீங்க அன்றைக்கே சொன்னீங்கள், அதாவது நீங்கள் செயல் திட்டங்களோட வந்து இந்த செயல் திட்டத்தை செய்யறோம் என்று சொல்லி தெளிவாக சொல்லி மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களால பதிலளிக்க முடியுமா இருந்தால் நீங்கள் இடம் தர்றேன்னு சொன்னீங்க. வேறொன்னு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, வாங்க வந்து சொல்லுங்க. ஆனா ஒன்று என்னென்றால், இது பரப்புரையா கொண்டு செல்ல முடியாது. இந்த கட்டத்துல பரப்புரையா கொண்டு சொல்றது, அது தேசிய விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்க பரப்புரையா தான் கொண்டு செல்லும். அந்த ஒரு தலைமையை நோக்கின ஒரு பாய்ச்சலோடு போய் கொண்டிருக்கு. இப்ப இருக்கிற தலைமை வந்து தன்னை வந்து தெளிவுபடுத்தி மக்களை தனக்குள்ள உள்ளெடுக்க வேண்டிய நேரம், எந்த தலைமையா இருந்தாலும் சரி. ஆகவே தயவு செய்து இந்த திறந்த மனசோட வந்து பேசுங்க, உண்மையை பேசுங்க. நீங்கள் உங்களோட திட்டங்கள் இருக்க குறைபாடுகளை மற்றவர்கள் சொல்லிக்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். நாங்கள் எங்களை பற்றியே மற்றவர்கள் கூறைக்கலாம் தெரிஞ்சு கொள்ளுது என்னிடத்துல நாங்கள் தவறு செய்யறோம். தயவு செய்து மாவீரர் மாதம் பெறப்போகுது, அதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குது. இந்த 1 மாசம் இருக்கிற காலத்துல வந்து இந்த 1 மாசத்தை வந்து தயவு செய்து இந்த மாவீரர்கள் இவ்விதம் வந்து மண்ணை பாதுகாக்கணும்னு நினைத்தார்கள். அப்படி மண்ணை பற்றி சிந்திங்க, அரசியல் உரிமையில மறந்து போயிருங்க, மண்ணினுடைய வளத்தை பற்றி மக்களை பற்றி சிந்திங்க. மக்களை மண்ணையும் தான் மாவீரர்கள் பாதுகாத்தார்கள் தவிர அவர் உரிமைகளை பாதுகாக்கவில்லை. அவர் பாதுகாத்தது மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கல. அவர்களுக்கு எது தேவையோ அதுதான் உரிமை. எனக்கு தேவையானது மக்களுக்கு உரிமை அல்ல. நீங்க மக்களை பாதுகாத்துக்கின்ற இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இன்றைக்கு வந்து அருஸ்டல்மா போல அங்க வந்து இருக்கிறார்கள் என்றால் அந்த மக்கள் வந்து இந்த முறைமைகளை ஏற்றுக்கொள்ள வந்து வெளிப்படையா காட்டுகிறார்கள். அப்ப அந்த மக்களிடத்துல வந்து அவர்களுக்கு ஏற்ற முறையில் நாங்கள் செயல்பட இவர்கள்ட்ட சொல்லுங்க, இவர்கள் மாறுவார்கள். அப்படின்னு இல்லாமல் அது கொஞ்சம் பேர் என்று செய்யறார், அது 5 பேரா நிக்கிறார், இது 10 பேரா நிக்கிறார். இப்படி சொல்லிக்கல வந்து மக்களுடைய முயற்சிகள் ரொம்ப கிட்டத்தட்ட 3300 நாடு கிட்ட 340 நாள் இன்னும் வந்துட்டு விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க தமிழர் இருக்கிறார், அவர்களுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தப்பட இல்லைதான் இருக்கிறார். இதுதான் எங்களுடைய நிலைமை. ஆகவேதான் தயவு செய்து உண்மையை பேசுங்கள், நேர்மையை பேசுங்கள். உண்மையை நேர்மையும் சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் நீங்கள் ஊடகத்துல சொல்ல முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். அதுகளை கேட்டு நாங்கள் உங்களை குழப்ப போறதும் இல்லை, நீங்கள் அதை வந்து சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. ஆனா நீங்கள் செயல்படுற விதத்துல வந்து அப்படியாக செயல்பட இயலாமல் இருக்கிறவர்கள் மண்ணில மக்களை வாழ வைக்கக்கூடிய முறைகளை வேறு ஆட்களுக்கும் நிறைய செய்யலாம். அப்படி செய்து கொண்டு வந்து பேசுங்கள் என்பதை உங்களிடத்துல கேட்கிறோம். அந்த சிறந்த சிந்தனையோடு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசர்களுக்கும் நன்றி கூறி தராஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.